கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஆர்சிபி விமன்ஸ் டீமுடைய அப்டேட் அண்ட் மென்ஸ் டீமுடைய அப்டேட் அது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. ஸோ விமன்ஸ் டீமுடைய அந்த மேட்சஸ் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, WPL எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமன்ஸ் பிரீமியர் லீக் உண்மையாலுமே வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. ஸோ போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸோடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பு எகிர ஆரம்பிச்சிருக்கு. மிக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு டீம் விட்டு டீம் மாறி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு வேற லெவலில் பண்ணியிருக்கிறதுனால தான் எதிர்பார்ப்பு இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து எந்த அப்டேட்டையும் காணும். மேபி நெக்ஸ்ட் இயர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வந்துட்டு அவங்களும் விமன்ஸ் டீம் வந்துட்டு ஒன்று லான்ச் பண்ணலாம். அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் வியூவர்ஷிப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக தான் வெயிட்டிங். இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் February 23 வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லைங்க, செகண்ட் மேட்ச் தான் ஆர்சிபிக்கு. 24 February தான் ஆர்சிபி விளாடுறாங்க. ஸோ ஃப்ரைடே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு போட்டி சின்னசுவாமியில நடக்குது, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போட்டி. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா கேப்டன்சிக்கு கீழே இந்த ப்ரீ ஈவெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க எதிர்பார்க்கப்படுது. யூபி வாரியர்ஸ் அவங்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய முதல் போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. மேக்சிமம் அவங்க வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன தடவை இருக்கிறத விட இந்த தடவை ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்துட்டு பெட்டரா இருக்கணும் கைஸ். ஸோ கண்டிப்பா இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தடவை ஆப்ஷன்லயாவது கொஞ்சம் நல்லா பண்ணுங்கப்பா, சூப்பரான வீராங்கனைகளா பார்த்து உள்ள எடுத்து போடுங்க, அப்பதான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில ஆர்சிபியோட ஃபுல் ஸ்குவாட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஜா சோப்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தீசா அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் எல்லிஸ் பெரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபுட்பாலரும் கூட, ஒரு கிரிக்கெட்டரும் கூட. ஸோ எத்தனை பேர் நம்புவீங்க தெரியல, ஃபிஃபால ஒரு கோலும் அடிச்சுட்டு அதே வருஷம் வந்துட்டு கிரிக்கெட்ல டிராஃபியும் வின் பண்ணாங்க. செம்மையான ஒரு கிரிக்கெட்டர், செம்மையான வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு அவங்க ஒரு ஜெம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து. ஸோ எல்லிஸ் பெரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்துட்டு ஆடியே ஆகணும் எல்லா மேட்சுமே. போன தடவை அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அதுதான். ஸோ பெரிக்கு இன்னும் சில வருஷம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா ஆடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெதர் நைட் அவங்க இருக்காங்க. அண்ட் இந்திராணி ராய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அவங்க வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் ரேணுகா சிங் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்மிருதி மந்தானுடைய கேப்டன்சி நல்லா இருக்கு. அவங்களோட பேட்டிங் ஃபார்மும் இப்போ ரீசெண்ட் டைம்ல செம்மையான டச்சில் இருக்காங்க. அண்ட் சோஃபி டிஃபைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னோம். அண்ட் பேர்ஹாம் அவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசிட்டு இருந்த ஒரு உமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட் கிராஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அது ஏன்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு நடுவில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. கேட் கிராஸ் பயங்கரமான சிஎஸ்கே ஃபேன். ஸோ எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு சிஎஸ்கே தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. 2012 ஹிஸ்டரியிலிருந்து இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்விட்டர் ஃபுல்லாமே சிஎஸ்கே ஜெர்சி, தோனியோட ஜெர்சி அப்படித்தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் விமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே டீம் இல்லை. ஸோ ஒன்லி ஆர்சிபி டீம் மட்டும்தான் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சைஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபிக்கு அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி ட்ரோலும் பண்ணியிருக்காங்க, அது சும்மா ஜஸ்ட் ஃபன்னுக்கு பண்றதாங்க. ஆனா இப்போ ஆர்சிபி பிரான்ச்சைஸ்க்கே விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால ஆர்சிபி ஃபேன்ஸ் எக்ஸைட்டா இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டீம் வச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா, கேட் கிராஸை நம்மளே எடுத்திருக்கலாமேங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப சோகமா ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ கேட் கிராஸ் இந்த தடவை ஆர்சிபிக்கு விளையாடுறாங்க. ஸோ முழு வீச்சோட கிளம்ப இறங்குவாங்க அப்படிங்கறத வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்னா, சிம்ரன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்குவாட் அப்படிங்கிறது முடியுது. போன தடவை இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரான ஸ்குவாடுங்க. ஸோ கேட் கிராஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு சும்மா வெறித்தனமா இருக்கு. ஸ்மிருதி மந்தானா கேப்டன்சி கீழே ஸோ இந்த தடவை டைட்டில் அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல டீம் தான். மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் நல்லா இருக்கிறாங்க. ஸோ யூபி வாரியர்ஸ் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த 3 டீம் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். போன தடவை அவங்க பண்ண தப்பே இந்த எல்லிஸ் பெரி எல்லாம் கடைசியில் இறக்கி விட்டு அண்ட் ஓவர்ஸும் இனிஷியல் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. நியூ பால்ல நல்லா பண்ணுவாங்க. ஸோ போன தடவை ஸ்மிருதி மந்தானா பண்ண மிகப்பெரிய தப்பே தான். லாஸ்ட் 2 மேட்சஸ் எல்லாம் தொடர்ந்து வின் பண்ணும்போது அப்போ எல்லிஸ் பெரி நிறைய விக்கெட் எடுத்தாங்க, பேட்டிங்லேயும் நல்லா பண்ணாங்க. ஸோ ஸ்குவாடை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஏன்னா ஸ்மிருதி மந்தானா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஓப்பனிங் இல்லை, ஒன் டவுன் இந்த பொசிஷன்ல தான் நல்லா ஆடுவாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துக்கு வேற யாரையும் அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ பெரியெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் டவுன் அதுக்கு கீழே ஆடும்போது வந்துட்டு செம்மையா ஆடுவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இனிஷியல் சான்ஸ் அப்படிங்கிறது பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே கொடுக்கணும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா கேமரூன் கிரீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஸோ ஏஜ் ஆனாலும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் வச்சிருக்காங்க. அண்ட் கேட் கிராஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயரா இருப்பாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலா அவங்களுடைய பயிற்சி ஆட்டம்
அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 1 வீக்ல மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ விமன்ஸ் டீமுடைய அப்டேட் அப்படிங்கிறது அப்படியே முடிஞ்சு. ஸோ மென்ஸ் டீமுக்கு போவோம். ஸோ ஆர்சிபில நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இன்ஜுரி போன வருஷம் இல்லாத ஒரு பிளேயர் இந்த வருஷம் அட்டன் பண்றாங்க அப்படின்னா 2 பேர். ஒன்னு வந்துட்டு ரீஸ் டாப்லி, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க ஆகாஷ் சோப்ரா. ரீசெண்ட் டைம் இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. வில் ஜாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், கீ பிளேயர். கிட்டத்தட்ட கேமரூன் கிரீன் இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தோம் இல்லையா, அவரை கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளவு கொண்டாடல. இவருடைய இன்னிங்ஸ் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவர் தான் எங்களுக்கு 11ல வேணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மனுஷன் காட்டா மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. 50 பால்ல 100 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா T20 போனா அங்க ஒரு 100, இங்க வந்தா இங்க ஒரு 100, பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஒரு 100 அப்படிங்கிற மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியன் கண்டிஷன்ல ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னொருத்தர் சொன்னேன் இல்லையா, ரீஸ் டாப்லி. அவரை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். என்ன ஆக போறான்னு தெரியல. பாகிஸ்தான் பிரீமியர் லீக்குக்கு அவருக்கு என்ஓசி கொடுக்கல, பிகாஸ் அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால. ஐபிஎலுக்கு என்ஓசி வழங்கப்படுமா அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ வந்தா நல்லா இருக்கும். போன தடவை வில் ஜாக்ஸும் டாப்லியும் தான் மிஸ் பண்ணாங்க. இந்த தடவையும் மிஸ் பண்ணி தொலைச்சிடாதீங்கடா ராசா, நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ ஃபைனல் அப்டேட்டுக்கு போயிடும். ஃபைனல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ பாயிண்ட் டேபிள் எப்போ வரும், பாயிண்ட் டேபிள்னு சொல்றோம் பாருங்க, அதாவது அந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறது எப்போ வரும், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல கேட்டிருந்தீங்க. இதுக்காக தனி வீடியோஸ் வேண்டாம். ஸோ சின்ன அப்டேட் தான். அதாவது இன்னும் 2 வாரத்துல அந்த அட்டவணை அப்படிங்கிறது ஃபுல்லா வந்துடும். விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல அது ஃபுல் அட்டவணை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இவங்க இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு முடியறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு இருக்கு. அஸ்வின் கூட 500 விக்கெட் எடுத்துட்டாரு. அதையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி இந்த டெஸ்ட் மேட்ச் எல்லாம் முடிஞ்ச கையோட ஸோ இங்க இருக்கிறவங்க அப்படியே பயிற்சி கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்தடைஞ்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு டீமும் அவங்களுடைய கேம்ப் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேபி மார்ச் 23 இல்லைன்னா 28 ரெண்டுல ஏதோ ஒரு டேட்ல ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி 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 பாசிபிள். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவராலா? ஸோ எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்க போது? விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தரமான சம்பவம் இருக்கு. ஒரு 90 நாள்ல இருந்து 100 நாள் என்ஜாய்மெண்ட் தான். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.